ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுகன்யை சியவன முனி திருமணம் என்னும் 3ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். இந்த அத்தியாயம் மனுவின் மற்றொரு மகனான சர்யாதியின் வம்சத்தை பற்றி விவரிப்பதுடன் சுகன்யை மற்றும் ரேவதியை பற்றியும் கூறுகிறது. அங்கிரசர்களின் யாகத்தில் 2வது நாள் செய்ய வேண்டிய கிரியைகளை பற்றி சர்யாதி மகாராஜன் எடுத்து கூறினார். ஒரு நாள் சர்யாதி மகாராஜா சுகன்யை என்னும் தன் மகளுடன் சியவன முனியின் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு மண்புழு துவாரத்தினுள் பிரகாசிக்கும் 2 பொருட்களை சுகன்யை கண்டாள். சந்தர்ப்பவசத்தால் அந்த 2 பொருட்களை அவள் முள்ளால் குத்தினாள். அவள் இதை செய்த உடனேயே அந்த துவாரத்திலிருந்து இரத்தம் பெருகியது. இதன் விளைவாக சர்யாதி மகாராஜனும் அவரது சகாக்களும் மலச்சிக்கலாலும் சிறுநீர் கழிக்க முடியாதவர்களாகவும் அவதிப்பட்டார்கள். சூழ்நிலை திடீரென மாறியதற்கு என்ன காரணம் என்று வினவிய அரசர் சுகன்யைதான் இதற்கு காரணம் என்பதை அறிந்தார். பிறகு சியவன முனிவரின் சொந்த விருப்பப்படி அவர்கள் அனைவரும் அவரிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அதன்பின் சர்யாதி மகாராஜா மிகவும் வயோதிகரான சியவன முனிவருக்கு தன் மகளை கொடுத்தார். ஸ்வர்கலோக மருத்துவர்களான அஸ்வினி குமார சகோதரர்கள் ஒருமுறை சியவன முனிவரை காணச் சென்றார்கள். தமக்கு இளமையை அளிக்கும்படி முனிவர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த 2 மருத்துவர்களும் ஒரு குறிப்பிட்ட குட்டையை நோக்கி முனிவரை அழைத்துச் சென்றார்கள். அதில் நீராடியவுடன் அவர் பூரண இளமையை பெற்றார். அதன் பிறகு தன் கணவர் யாரென்பதை கண்டுபிடிக்க முடியாத சுகன்யை அஸ்வினி குமாரர்களையே சரணடைந்தாள். அவளது பதிபக்தியில் மகிழ்ந்த அவர்கள் அவளது கணவரை அவளிடம் காட்டினார்கள். சியவன முனிவர் பிறகு சர்யாதி மகாராஜனை சோம யாகம் செய்வதில் ஈடுபடுத்தி அஸ்வினி குமாரர்களுக்கு சோமரசம் பருகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். இதனால் ஸ்வர்கராஜனான இந்திரன் கடும் கோபம் அடைந்தார். ஆனால் சர்யாதி மகாராஜாவுக்கு அவரால் கெடுதல் செய்ய முடியவில்லை. அது முதல் அஸ்வினி குமாரர்களாலும் சோமரசத்தில் பங்கு கொள்ள முடிந்தது. சர்யாதி மகாராஜாவுக்கு பிறகு உத்தான பர்ஹித், ஆனர்த்தன், பூரிஷேனன் என்ற 3 மகன்கள் பிறந்தனர். ஆனர்த்தனுக்கு ரேவதன் என்ற ஒரு மகன் இருந்தார். ரேவதனுக்கு 100 மகன்கள் பிறந்தார்கள். அவர்களில் மூத்தவர் ககுத்மி. ககுத்மிக்கு ரேவதி என்ற மிக அழகிய பெண்ணொருத்தி இருந்தாள். பகவானின் விஷ்ணு தத்துவ அம்சமாகிய பலதேவருக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்கும்படி பிரம்மதேவர் ககுத்மிக்கு அறிவுரை கூறினார். இதை நிறைவேற்றிய ககுத்மி குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று விரதங்களையும் தவங்களையும் மேற்கொள்ளும் நோக்கத்துடன் பத்ரிகாசிரம வனத்திற்குள் நுழைந்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுகன்யை சியவன முனிவர் திருமணம் என்னும் 3ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.